அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால ஓலை உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை ஏசாயா எழுதின புத்தகம் 49 அதிகாரத்தின் 3 வசனம். Book of Isaiah 49:3. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இந்த கால ஓலை கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தின் வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களாகும். இவைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களாகும். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே தான் கர்த்தர் கிரியை செய்கிறார். இந்த வார்த்தை அல்லாமல் ஒன்றும் அவரால் செய்ய முடியாது. இந்த வார்த்தைக்கு அப்பாற்பட்டும் அவர் ஒன்றும் செய்வதும் இல்லை. ஆதலால் இக்காலங்களில் வாழ்கிறதான இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான தேவ ஜனமே, உங்களை பார்த்து என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ என் தாசன். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் கர்த்தருடைய ஜனம் என்பதை தெளிவாய் கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். கிறிஸ்துவுக்குள் நம்மை பெற்றெடுத்தார்கள். நாம் இன்னும் அநேகரை கிறிஸ்துவுக்குள் பெற்றெடுக்கவும் போகிறோம். இப்படி கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்களெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் சந்ததிகளிலே தெய்வம் இன்றும் வாசம் செய்கிறார். அந்த சந்ததி நாமாய் இருக்கிறோம். ஆதலால் இந்த இஸ்ரவேல் ஜனமாகிய சந்ததியாகிய உன்னிலே தேவன் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த கால ஓலை நீங்கள் செய்கிறதான காரியங்கள், உங்களுடைய வேலை, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய பிஸ்னஸ், இவைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய வேலையில், நீங்கள் செய்கிற காரியத்தில் பலவிதமான நஷ்டங்களை அடைந்து இது என்னமாய் முடியுமோ, இது எப்படி நடக்கும் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னில் மகிமைப்பட போகிறேன் என்று. அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்காத காரியத்தை, நீங்கள் எதிர்பாராததை, தமிழில் நாம் சொல்லுவோம், கனவுல கூட நான் அப்படி நடக்கும்னு நினைக்கலங்கன்னு, அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்து உங்களிலே வாசம் செய்கிறவர், உங்களை ரட்சித்தவர், உங்களுக்காய் ஜீவன் கொடுத்தவர், உங்களை அழைத்தவர், உண்மை உள்ளவர் என்பதை அடையாளப்படுத்த உங்கள் வாழ்வை இந்த பூமியிலே ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தை அதை தான் சொல்லுகிறது, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று. உங்கள் வேலையில கர்த்தர் மகிமைப்படுவா, உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் மகிமைப்படுவா, உங்கள் பிள்ளைகள் வாழ்வில கர்த்தர் மகிமைப்படுவா, உங்கள் பிஸ்னஸ்ல கர்த்தர் மகிமைப்படுவா. தைரியமாயிருங்க, நம்முடைய தெய்வம் மாறாத தெய்வமாயிருக்கிறார். இந்த கால ஓலை உடைக்காரனாய் நானும் இந்த வார்த்தையை எடுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுவாராக. நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி இருக்கிற இடங்களில் நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று இந்த கால ஓலை நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை, இந்த கால ஓலை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும், அவருடைய குடும்பத்திலையும் ஆண்டவரே, அவர்கள் பிள்ளைகளையும், அவர்கள் வேலையிலையும், அவர்கள் பிஸ்னஸ்லையும் இந்த வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றி தடையாய் காணப்படுகிற தடைகளை மாற்றி அவர்களுக்கு உண்டாக வேண்டிய நன்மையும் ஆசீர்வாதத்தையும் பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிரியை செய்யும்படி, கர்த்தர் உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யும். இப்படியே நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இவர்கள் ஒவ்வொருவரிலும் கர்த்தர் மகிமைப்படுவீராக. எல்லா கனமும் மகிமையும் உமக்கு மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். தொடர்ந்து எங்களோடு கூட இணைப்பில் இருங்க. தினமும் உங்களுக்கான ஆசீர்வாத வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். உங்களுக்கு ஏதாகிலும் ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால், எனி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை நீங்கள் அனுப்புவீர்களானால் நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.